சிவாய் நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். கேம் சேஞ்சர் ஆன்மீக சேனலை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். 2025 ராகு கேது பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த ராகு கேது பெயர்ச்சி என்ன நிலைமையை கொண்டு வரப்போகுது, என்னென்ன யோகங்களை தரப்போகுது, யார் யாருக்கெல்லாம் உச்ச நிலை வரப்போகுது, தெளிவான அமைப்பை இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ராகு கேதுனா என்னன்னு கேட்குறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டா தான் அதோடைய குணாதிசைகள், ராகுவோடைய குணாதிசைகள், கேதுவோடைய குணாதிசைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தான் ராகு கேது பெயர்ச்சினா என்ன, அப்போ அந்த ராகுனா யாரு, கேதுனா யாருன்னு கேட்குறதா சொல்கிறேன். பொதுவாக ராகு பகவான் சொல்லிட்டாலே தன்னுடைய அப்பாவுடைய அப்பா, அப்ப முன்னோர்னு சொல்லுவாங்க. ராகுன்னா தன்னுடைய குலதெய்வம், கேதுன்னா அம்மா வழி முன்னோர், அதாவது அம்மாவுடைய அம்மா. அப்ப கேதுன்னா தாய் வழி முன்னோர்னு கேட்கிறத சொல்லுவாங்க. ஒரு ஜாதகத்துல ராகு பகவான் பலமா இருந்தா மாளிகை கட்டலாம், கப்பல் வாங்கி விடலாம், ஏர்பஸ் வாங்கி விடலாம், பல வண்டி வாகனங்களை நிறைய லீஸுக்கு ரெண்டுக்கு எடுத்து விடக்கூடிய தன்மைகளும், காசு பணம் நாலா திசையிலையும் வரக்கூடிய தன்மைகளும் இந்த ராகு பகவான் நிறைய செய்வார். ஆனா கேது பகவான் என்ன செய்வாரு, ஞானத்தை தான் கொடுப்பார், படிப்பு அறிவை கொடுப்பார், ஸ்பிரிச்சுவல் ஸ்பீச்சை கொடுப்பார், ஆன்மீகத்துக்கு பல ஈடுபாடுகளையும், பல கோயில் குளத்துக்கு போறதுக்கு இந்த காசி ராமேஸ்வரம்லாம் போறாங்களே, இவங்கெல்லாம் கேது ஜாதகத்துல உச்சமா இருக்கு போய் தான் உள்ளூரை விட்டு வெளியூர்ல இருக்கிற ஆன்மீக ஸ்தலங்களுக்கு போகக்கூடிய தன்மை இருக்கும். இந்த கேதுன்னு கேட்கறது கோயில்ல அர்ச்சகரா இருக்கிறவங்க வரைக்கும், ஆன்மீக சொற்பொழிவுகள் சொல்ற வரைக்கும், ஜோதிடம், அருள்வாக்கு, குறி இதெல்லாம் சொல்றவங்க தன்மை கேதுவுடைய ஞானத்தினால தான் சொல்லுவாங்க. அப்ப இந்த ராகு கேது ஜாதகத்துல யோகத்தை கொடுக்கறதும் போகக்காரனும் ராகுதான், யோகக்காரனும் ராகுதான். அப்ப இந்த ராகு பகவான் ஜாதகத்துல பலமா இருந்திருந்தா உங்க ஜாதகம் புதையல் கிடைக்குன்னு சொல்லுவாங்க, லாட்ரி அடிக்குன்னு சொல்லுவாங்க, சூதாட்டத்துல ஜெயிக்கக்கூடிய தன்மையும் சொல்லுவாங்க, குறுக்கு வழியில புத்தி ஸ்மக்லிங் பண்றாங்கல்ல, இதெல்லாம் ராகுதான். அதே போல நம்ம தாய் திருநாடு இந்தியால பார்டர்ல நம்மளுடைய இராணுவ வீரர்கள் நைட்டும் பகலும் பணியாற்றுறாங்கல்ல, அவங்களுக்கும் ராகு பகவான் உச்சமா இருக்கிறனால தான் இந்த மாதிரி இருட்டில் தனியா இருந்து நம்ம எதிரிங்க நம்ம நாட்டுக்குள்ள வராம இருக்க அவங்களுக்கு சுடுறதுக்கு தயார் நிலையில் இருக்கக்கூடிய தன்மை, அந்த தைரியம் ராகு. இப்படி ராகு பகவானுக்கு சின்ன ஒரு ஸ்லோகம் சொல்றேன். இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை குறையில்லாம இருக்கும். சொல்றேன். இன்பமே செய்யும் ராகு கேது பகவானே, அன்பால் நான் உன்னை அடிபணிவேன், என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள் அப்படின்னு ராகு கேது பகவானுக்கு இந்த ஸ்லோகத்தை சொன்னா இனி வரக்கூடிய ராகு கேது பெயர்ச்சியில உங்க ஜாதகம் உச்ச நிலைமை அடையும். தப்புல எதுவும் மாட்டிக்க மாட்டீங்க. சிறைவாசத்துக்கு உண்டான கிரகமும் ராகு தான், புத்திசாலித்தனமாக நடக்கணும். 2025 இந்த ராகு கேது பயிற்சி 12 ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம் கிடைச்சு, ஐஸ்வர்யம் கிடைச்சு, கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். சிவாய நம. கடகராசி. கடகராசி ஒரு நீர் ராசி. எப்பயுமே பாடியை ஜில்லுன்னு வச்சுக்கணும், கூலிங்காக இருக்கணும், கஷ்டப்பட்டு வெயில் உங்களுக்கு ஆகாது. நிழலான இடத்துல இருந்து என்ன தொழில் பண்ணாலும் மேன்மை அடையக்கூடிய ராசி கடகராசி. கடகராசியில் நிறையா டாக்டர்ஸுங்க நிறையாவே இருப்பீங்க, நிறையா வக்கீல்ஸு அட்வொகேட்ஸ் நிறையா இருப்பீங்க. கலைத்துறையில் பிரகாசிக்கக்கூடிய தன்மை உடையவங்களும் இந்த கடகராசிக்காரங்களாக தான் இருப்பீங்க. பல ஆன்மீகங்களில் கோயில்களில் வழிபடக்கூடிய ஐயருங்களும் நிறையா இருப்பீங்க. அருள்வாக்கு சொல்கிறவங்களும் இருப்பீங்க, குறி சொல்கிறவங்களும் இருப்பீங்க. இப்படியாப்பட்ட தன்மை உடையக்கூடிய ராசி கடகராசி.
2025 வந்து அஷ்டம சனியில இதுதான் இன்னல், இதுதான் துன்பம், இதுதான் கஷ்டம், இதுதான் நஷ்டம் கேட்கிறபடியான பலவிதமான கஷ்டத்துல அனுபவிச்சுக்கிட்டு இருந்தவங்களும் நீங்க தான். ஒரு முன்னோர் சொத்து வராதா, மூத்தோர் சொத்து வராதா, ஏதாவது ஒரு காசு கிடைக்காதா, லாட்ரி அடிக்காதா, தான் வாழ்க்கை தெளிவாகிறதுக்கு உண்டான அமைப்பு கிடைக்காது ஏக்கங்கள் ஏங்கிக்கிட்டு இருந்தவங்களும் நீங்க தான். ஆனா இப்ப ஜாதகத்துக்கு 8வது வீட்டுல அஷ்டமத்துல ராகு பகவான் வரப்போறாரு. இந்த வருஷம் உங்க உடலை நீங்க கொஞ்சம் கவனிக்கணும். உழைச்சு குடும்பத்துக்குன்னே ஓடி அடைஞ்சு தேடி இருந்த உடம்புக்கு இன்னைக்கு ரெஸ்ட் வேணும். 2025க்கு முன்ன வரைக்கும் நீங்க பெத்த பிள்ளைங்க கூட உங்க பேச்சை கேட்காது. உங்க வாக்கை மீறித்தான் நடக்கும். உங்க பேச்சு எடுபடாது. அப்படியாப்பட்ட தருணமும் கடகராசிக்கு நடந்திருக்கும். ராசியில 8ஆம் இடத்துல சனி பகவான் அஷ்டமத்துல போன வருஷம் இருந்திருந்தனால உங்க அப்பா உங்க அம்மா இவங்களுக்கெல்லாம் பிரச்சனை உண்டு. தாய் தகப்பன் இல்லைன்னா மனைவிக்கு நோய் வந்துடும். தனக்கு ஏதாவது ஒரு நோய் வந்து மனசுல கஷ்டமாகக்கூடிய எண்ணங்களும் உங்களுக்கு வரும். தனக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுமான்னு சொல்லக்கூடிய பயம் உங்களை வாட்டி வதச்சிக்கிட்டு இருந்திருக்கும். 6, 8, 10, 12 துர்ஸ்தானம். 8ஆம் இடம் கேட்டா விரயம், 8ஆம் இடம் கேட்டா சூனியம், 8ஆம் இடம் கேட்டா கண்டம், 8ஆம் இடம் ஆயுள். இந்த மாதிரியான இன்னல் துன்பங்கள்ல உங்களுக்கு சூனியமே உங்களுக்கு பண்ணுவாங்க கடகராசிக்காரங்களுக்கு. உங்க வாழ்க்கை ஹோப் ஆயிடுமோ, உங்க பிரச்சனை இல்லாம நீங்க நல்லா வந்துருவீங்களோ, சுற்றார் உற்றாரே உங்களை வெறுக்கத்தான் செய்வாங்க. அடிமேல அடி வந்தா என்னதான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை உங்களுக்கு தான் உண்டு. மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருந்தாலும் ராகுன்னு சொல்லக்கூடிய முன்னோர் சாபம் நீங்க அடையக்கூடிய நேரம் வருது. பயப்படாதீங்க. உங்க முன்னோரை நினைங்க, உங்க தாத்தாவை நினைங்க, உங்க வீட்டு குலதெய்வ வழிபாடை பண்ணுங்க. இப்படி முறையான வழிபாடுகள் பண்ணிட்டு வந்தா உங்க உடலுக்கு விரயம் ஆகாது. உங்க பணம் உங்க நோய்க்கு விரயம் ஆகாது. அடுத்தவங்களுக்குனே வாழ்க்கையை வாழ்ந்து வாழக்கூடிய தன்மை உடையவங்க தாங்க கடகராசி. தனக்காவே வாழ மாட்டீங்க. ஒன்று அக்கா தம்பி, அண்ணன் தம்பி, அக்கா அப்பா அம்மாக்காக வாழுவீங்க. இல்லைன்னா நாட்டுக்கும் வீட்டுக்கும் வாழக்கூடிய தன்மையில் வாழக்கூடிய தன்மைகள் உண்டு. கடகராசி பட்ட கஷ்டத்துக்கு வந்து வெளியே சொல்ல முடியாது. ஆனால் 8ஆம் இடம் கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. இந்த மாதிரி வழிபாடுகளை முறையாக பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த 2025 ராகு கேது பேச்சு நீங்கள் பீட் பண்ணலாம். 6 மாதம் நல்லா இருக்கும், 6 மாதம் கெட்டு போகும். இருந்தாலும் கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஆண்கள் தான் கவனமாக இருக்கணும். உங்களுடைய மனைவிக்கு நீங்க துரோகம் பண்ணீங்கன்னா நீங்க மாட்டிக்குவீங்க. உங்க ரோகம் உங்களுக்கு நோய் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு நிறைய இருக்கு. பெண்கள் கணவனுக்கு தெரிஞ்சோ தெரியாம துரோகம் பண்ணாலும் நீங்க மாட்டிக்குவீங்க. அனுசரிச்சு வாழுங்க. கிரகங்கள் எல்லாமே நம்மளுக்கு எல்லாமே சாதகத்தை தான் கொடுக்கும், பாதகமா ஆகாது. நம்ம செய்யக்கூடிய தப்புகளுக்கு தண்டனை தான் இந்த மாதிரி நோய். தற்பெருமை வந்து கடகராசிக்கு இருக்கும். எப்படி தற்பெருமைன்னா, ஒரு டிவி வாங்கிட்டா எல்லாரும் நான் டிவி வாங்கிட்டேன் பிரபலமாக சொல்றது. அடுத்தவங்க நம்மளை பார்க்கணுமே கேட்கறதுக்காகவே நீங்க கடனாளி ஆயிடுவீங்க. பக்கத்து வீட்டில் காசை வச்சு ஏதோ ஒரு காரு வாங்குறான்னா நீங்களும் ஒரு கார் வாங்குவீங்க. அப்போ அது டியூ கட்ட முடியாமல் மாட்டிக்குவீங்க. இப்படித்தான் விரயங்கள் ஏற்படும். அதனால தற்பெருமையை வந்து குறைச்சிக்குங்க. தான் யாரு, தன்னுடைய அமைப்பு என்னன்னு கேட்குதா, ஆண்டவன் வேண்டுங்க. பல தீர்த்த யாத்திரைகள் நிறையா போங்க. பல சாமிகளை வேண்டுங்க, சித்தர்களை நாடுங்க, மகான்களை நாடுங்க. இப்படி வீட்டுக்கு கிட்டக்க வேண்டிய கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா இந்த வருஷம் 2025 வேண்டிய ராகு கேது பெயர்ச்சியை நீங்க பீட் பண்ணுவீங்க. உங்க ராசிக்கு 2வது வீட்டில் தான் கேது பகவான் பெயர்ச்சி. ரொம்ப கவனமா இருக்கணும்.
நிறைய பாம்புகள்னால இன்னல்கள் வரும். காடு மேடுல அலைஞ்சிங்கன்னா விஷப்பூச்சிகள்னால தொந்தரவுகள் வரும். அப்படியாப்பட்ட நேரங்காலங்கள்லாம் உண்டு. ஏமாற்றாதீங்க, ஏமாறாதீங்க. இப்படி வாழ்க்கையை தெளிவு பண்ணிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு போனீங்கன்னா இந்த வருஷத்தை நீங்கள் பீட் பண்ணுவீங்க. இல்லை நான் உழைச்சி என் பிள்ளைங்களுக்கு பிள்ளை குட்டிங்களுக்கு தான் கொடுப்பேன்னா உங்கள் உடம்புக்கு நீங்கள் விரயத்துக்கு பிரச்சனைகளுக்கு ஆள் பட போறீங்கன்னு அர்த்தம். ரெஸ்ட் எடுங்க. போதும், நீங்கள் உழைச்சி கொடுத்தது எல்லாமே போதும். உங்களுக்குன்னு வாழுங்க. உங்கள் பிள்ளைங்களுக்கு செய்ய வேண்டிய ஷார்ட் அவுட்லாம் செஞ்சு வச்சுட்டு உங்களுக்கு நல்ல ஃபுட்டு சாப்பிடுங்க. நல்ல பழங்கள் சாப்பிடுங்க, முட்டை அவிச்சு சாப்பிடுங்க, கீரைகள் சாப்பிடுங்க, தானம் பண்ணுங்க, தவம் பண்ணுங்க. ஆன்மீக ஈடுபாட்டில் கொண்டு போனீங்கன்னா இந்த ராகு உங்களை ஒன்றும் பண்ணாது. போகத்தை கொடுக்குற மாதிரி வாங்குற சம்பளத்தை கேளிக்கை விருதுகளில் குடிக்கு வேற எதுக்காவது செலவு பண்ணீங்கன்னா நீங்க நஷ்டகதி ஆயிடுவீங்க. அதனால இன்பம் செய்யக்கூடியது ராகு பகவான். இன்ப வேட்கையிலேயே அழிஞ்சு போகக்கூடிய தன்மை இந்த ராகு பகவான் தன்மை உண்டு. அதனால இன்பத்தை குறைங்க. ஆசை, கோபம், காமத்தை கட்டுப்படுத்தி ஆண்டவனுடைய அனுகிரகத்தில் ஆண்டவனை தேடி ஓடி போகக்கூடிய தன்மைகளை கொண்டு போனீங்கன்னா நீங்க எதுலையும் மாட்டிக்க மாட்டீங்க. கடகராசிக்காரர், கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப கவனம் தேவை. கவன சிதைவு ஏற்பட்டுட்டா வீணான ஆக்சிடென்ட்டு, இன்சிடென்ட்டு இதெல்லாம் நடக்கிறதுக்கு உண்டான வருஷம் இது. 6, 8, 10 துர்ஸ்தானம், 8ஆம் இடம் கண்டம், 8ஆம் இடம் கஷ்டம், 8ஆம் இடம் சூனியம். உங்களுக்கு சூனியம் பண்ணுவாங்க. முறையான ஜோதிடர்கிட்ட உங்கள் ஜாதகத்தை கொடுத்து இனி வருங்காலங்கள் எனக்கு எப்படி இருக்கும், நான் நல்லா வாழணும்னு சொல்லக்கூடிய அமைப்பை கேட்டு பருவிச்சு நடந்து போனால் கடகராசிக்காரங்க பீட் பண்ணிடுவீங்க, இல்லைன்னா நஷ்டமாயிடுவீங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் மற்ற ராசிகளில் மற்ற கிரகங்கள் சாதகமாக இருந்தாலும் ராகு பகவான் பாதகமாக இருக்கு. கவனம் தேவை. கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க இறைவனை பிரார்த்திக்கிறேன். சிவாய் நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி, கேஜிஎஃப். இது என்னுடைய அட்ரஸ். நம்பர் 13, திருவள்ளுவர் ஸ்ட்ரீட், எம்இஎஸ் ரோட், மோதிலால் நகர், கிழக்கு தாம்பரம், சென்னை 59. நியர் லேண்ட்மார்க் கார்லி ஸ்கூல் பிளே கிரவுண்டு, நெக்ஸ்ட் டு காமாட்சி அம்மன் கோவில் பேக் சைட். வாங்க, ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. உங்கள் மனக்குறையெல்லாம் போகும். 3 எலுமிச்சம்பழம் மட்டும் எடுத்துகிட்டு வாங்க. ஒரு எலுமிச்சம்பழத்துக்கு உருவேற்றி திருப்பி கொடுப்பேன். உங்கள் ஆசைகள் தேவைகள்லாம் பூர்த்தியாகும்.